ஹலோ கைஸ், வெல்கம் டு மல்டிப்ளே கேமர். இன்றைக்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் அடுத்த வீடியோ வந்து எபிசோட் 2 வந்து வீடு கட்டுற வீடியோ தானே. அதுக்கான வீடியோ தான் இது. எதுக்குடா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான டைம் டேக்கிங்கான ஒரு வீடு கட்டியிருக்கோம். இதை நாங்கள் எப்படி கட்டுறோன்றது வீடியோவில் போட்டிருப்போம், மறக்காமல் பார்த்துருங்க. உங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, சப்போர்ட் கொடுத்துட்டு மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். செம அற்புதமான வீடு. இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து இந்த வீடு எப்படி இருந்ததை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் சொல்லியிருப்போம் அடுத்த வீடு கட்டுற வீடியோன்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ட்ரியோ ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். நம்ம கூட புது ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, அதுக்காக நம்ம ட்ரியோ ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். ட்ரியோ ஹவுஸோட லே அவுட் இது தான் பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நிமிஷம். பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டீரியலு. ஒரு 10 ஸ்டாக் வுட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 5 ஸ்டாக்கு காபிள் ஸ்டோன் பிரிக்கு. அதுக்கப்புறம் 5 ஸ்டாக்கு ஓக் பிளாங்க்கு. அதுக்கப்புறம் 3 ஸ்டாக் ஓக் ஸ்டியர்ஸு. அப்புறம் 3 ஸ்டாக்கு டார்க் வுட் ஸ்டியர்ஸு. 3 ஸ்டாக்கு ஓக் ஸ்லாபு. அப்புறம் ஒரு 5 ஸ்டாக்கு ஸ்டோன் பிரிக்கு. அதுக்கப்புறம் 2 ஸ்டாக் வந்து ஷியர்டு ஓக்லாகு. ஏன்டா அப்போ ஓக்லாகாக வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வைக்கும் போது ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டாக் வந்து லீவ்ஸ். இதை நீங்கள் ஷியர்ஸில் எடுத்தால் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் கிளாஸ் 2 ஸ்டாக் வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்டாக்கு டார்க் வுட் ஸ்லாபு. அப்புறம் தனியாக ஒரு வுட்டு வச்சுருப்பேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவையில்லை, நான் தான் வச்சுருக்கேன், கண்டுக்காதீங்க, சாரிப்பா. அப்புறம் லேண்டன் ஒரு 57 வச்சுருப்பேன். அப்புறம் 50 ஃபென்ஸு கேட்டு. அதுக்கப்புறம் 40 ஸ்டோன் பிரிக் வாலு. அதுக்கப்புறம் 36 ஸ்டோன் பிரிக்கில் வந்து ஸ்டியர்ஸு. அதுக்கப்புறம் 9 ஃபென்ஸு, 8 செஸ்ட்டு, 9 டோரு. ஒரு 7 டோர் போதும். அவ்வளோதான். இதுதான் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள். ஈஸியான ஒரு வீடு தான், செய்யணுன்னா செஞ்சிடலாம். சரி, நம்ம கட்டுற வீடியோவை பார்ப்போம். நான் எங்கெங்கெல்லாம் ஓக்லாக் வைக்கலையோ அங்கெல்லாம் அடைச்சிருங்க, ஓகேவா? ஸ்டோன் பிரிக்கை வச்சு. எங்கெங்கள் கார்னர் எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க ஓக்லாக்கு. மீதி எல்லா இடத்துலையும் ஸ்டோன் பிரிக்கை வச்சு அடைச்சிருங்க கைஸ், ஓகேவா? டேய், ஸ்க்ரீனை மறைக்காதீங்க டாடி. கார்னர் இதே மாதிரி எல்லா கார்னர்லேயும் வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்டு வருதோ அங்கேயும் வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டோன் பிரிக்கை வச்சு அடைச்சிக்கோங்க. உங்களுக்கு எல்லா கார்னரில் அப்புறம் ஸ்டோன் பிரிக் வச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா? இதே மாதிரி கார்னரில் லாகு, அப்புறம் சென்டரில் வந்து ஸ்டோன் பிரிக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 3 கிராஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த 3 கிராஸில் வந்து நீங்கள் ஒரு பிளாக் கீழே தோண்ட போகிறீங்க, ஓகேங்களா? 3 கிராஸையும் தோண்டிக்கோங்க. உங்கள் இடத்துல போய் தோண்ட ஆரம்பிங்கடா. இதே மாதிரி ஒரு பிளாக் ஃபுல்லாக இந்த கிராஸ் ஃபுல்லாக தோண்டிக்கோங்க. உங்களுக்கு தோண்டி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோண்டியாச்சு, உங்களுக்கே தெரியும். அந்த கிராஸ் ஃபுல்லாக 3 கிராஸ்லேயும் அப்படியே தோண்டிட்டோம். இப்போ அந்த இடத்துல வுட்டு பிளாங்க்ஸு ஓக் பிளாங்க்ஸை வச்சு நிரப்ப போகிறோம். விபின் நிரப்ப ஆரம்பிச்சிடலாம்டா. ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் நான் நிரப்பிடணுங்க. ஃபுல்லாக நான் நிரப்பிடணும். கேப் இருந்தால் நல்லாவே இருக்காது. ஃபுல்லாக நிரப்பிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓக் பிளாங்க்ஸை வச்சு ஃபுல்லாக இந்த கிராஸ் ஃபுல்லாக நிரப்பிட்டோம். இப்போது உங்கள் கார்னரில் ஓக் லாகெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல ஓக் லாகை வச்சு இந்த மாதிரி 4 பிளாக் ஹைட் ஏற்றணும். 2 3 4 இதே மாதிரி 4 பிளாக் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோமோ அங்கெங்கெல்லாம் ஹைட் ஏற்றணும். 1 2 3 4 தெரியுதா? இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஹைட் ஏற்றணும். ஒரு ஓக் லாக் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் ஹைட் ஏற்றணும். ஏற்றிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். 1 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓக் லாகை வந்து 4 பிளாக் ஹைட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ஓக் லாக் இருக்கோ அங்கே ஹைட் பண்ணிவிட்டு அந்த கீழே டிசைன் இருக்குல்ல, கீழே டிசைன் போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஏரில் வந்து ஜாயின் பண்ணணும். அதை இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பண்ணுங்கடா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வேடிக்கை கீழே விழுந்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஒரு டிசைன் கூட விடாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா வீடு அழகாக வரும். உங்களுக்கு நான் இது பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன், அட்டாச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வாசல் வைக்கணும். அதுக்கு வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் எடுத்துகிட்டு லைனாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக போட்டு அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு பின்னாடி வந்து நீங்கள் டோர் வைக்கணும். முன்னாடி இருந்து வச்சா அது கரெக்டாக வராது, அதனால் பின்னாடி போய் டோர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் பிரிக் ஸ்டியர்ஸை வச்சிங்கன்னா இப்படி மேலே வச்சிங்கன்னா அது அப்சைட் டவுனாக வந்துடும். இப்போ அழகாக இருக்கா? இதே மாதிரி 3 வாசலையும் செட் பண்ணணும். இதே மாதிரி 3 வாசல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா 3 சைடும் வச்சுட்டேன் ஒரே மாதிரி. இப்போது ஸ்டோன் பிரிக் வால் எடுத்து இந்த வுட்டில் இப்படி வச்சிங்கன்னா அது அழகாக ஒரு டிசைன் மாதிரி வரும். அதுக்கு மேலே நீங்கள் லேண்டன் கொஞ்சம் கஷ்டம்தான், அது முடியலைன்னா வேணால் டார்ச் வச்சுக்கோங்க. இது வச்சா நல்லா இருக்குன்றதுக்காக நாங்கள் வைக்கிறோம். இதே மாதிரி 3 சைட்லேயும் வச்சுக்கோங்க. ஐயோ தெரியாமல் இங்கே வச்சிட்டேன். இந்த மாதிரி வச்சிடாதீங்க, நீங்கள் வுட்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கேப் இருக்குல்ல, இதே மாதிரி இந்த இடத்த ஃபுல்லாக அடைக்கணும். நம்ம ஸ்டோன் பிரிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஃபுல்லாக அடைக்க போகிறோம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்டோன் பிரிக்ஸை வச்சு ஃபுல்லாக அடைக்க மாட்டோம், இங்கே மட்டும் அடிக்கிறோம். ஏன்டா இங்கே அடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டேர்ஸ் போட போகிறோம், அதனால் இங்கே கண்ணாடி போட்டால் யாரும் தேவை கிடையாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக அடிக்கிறோம். மற்றபடி எல்லா இடத்துலையும் கிளாஸ் போட்டு தான் வைக்கணும். என்னடா அப்படி இருந்தாலுமே இது வந்து பார்க்க முடியாதா? ஏன்னா இங்க ஏதோ இந்த கதவுல வச்சிருக்கோமே, அதனால. இந்த மாதிரி அடைச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறதுக்கு விரும்பலை, அதனால் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் இந்த மாதிரி ஒரு வால் இதெல்லாம் இருக்கும், அங்கே வந்து உங்களால் கிளாஸ் போட முடியாது, அதனால் இதையும் சேர்த்து அடைச்சிருங்க. நல்லா தான் இருக்கும் அடைச்சாலும், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 3 கேப் இருக்குல்ல, அங்கே இந்த மாதிரி 2 கேப் இருக்கிற இடம், அப்புறம் ஒரு கேப் இருக்கிற இடம், அங்கெல்லாம் நீங்கள் அடைச்சிருங்க ஃபுல்லாக. அடைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி தப்பாக மட்டும் போட்டுறாதீங்க. நான் இப்போ சரியான கோளாறாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1 பிளாக்கு 2 பிளாக்கில் வந்து நீங்கள் ஸ்டோன் பிரிக்ஸை வச்சு அடைச்சிருங்க. இந்த மாதிரி 3 பிளாக் இருக்கிற இடத்துல நீங்கள் கிளாஸ் வச்சிடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே கூட ஃபுல்லாக அடைச்சிருங்க, இங்கே கூட ஃபுல்லாக அடைச்சிருங்க. அடைக்கக்கூடாதுடா, கிளாஸ் போடணும். அடி இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி தானடா வரும். அதான் இங்கே இங்கே ஃபென்ஸ் போட்டுருவோம்டா, அப்படி இங்கே கிளாஸ் தானே வரும். ஓகே ஏதோ சொல்கிறேன், இங்கேயும் விட்டுருங்க. அப்புறம் இங்கேயும் விட்டுறணும். இந்த இடத்துல 2 பிளாக் 1 பிளாக் இருக்குது, இங்கே அடைச்சிடலாம். விபின் நீ அடடா. நீங்களும் பிளாக் இல்லைப்பா, நான் வெட்டி இருக்கேன். நான் எடுத்துகிட்டு வரேன் பிளாக்கு. இந்த இடத்துல வைக்க முடியுமா? வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 பிளாக்கு இங்கே 2 பிளாக் இருக்குது, இதையும் அடைச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத இடத்துலலாம் அடைச்சிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைடா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து
ஒரே நிமிஷம், இவன் வந்து இவனும் அந்த சைடு வைப்பான்ல, அதனால இவனுக்கு அந்த ஸ்டியர் மட்டும் கொடுத்துக்கிறேன். டேய் மொத்தத்தையும் கொடுத்துட்டேன்டா, கொஞ்சம் எனக்கு கொடுறா. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இப்போது 3 கேப் விட்டோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து நீங்கள் கிளாஸ் வைக்க ஆரம்பிக்கணும். கீழேருந்து கரெக்டாக வைக்கணும். தப்பு பண்ணிட்டாலும் ஒரு கிளாஸ் அப்படியே போயிடும். சில்க் டச் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், அழகாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே செட் பண்ணி இவன் இங்கே வச்சுருவான், நம்ம இங்கே போய்ட்டு வைக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் வச்சுட்டு அழகாக்கிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 பிளாக் இருக்கிற இடத்துலலாம் கண்ணாடி வச்சுருங்க, அழகாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஏன்டா விட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஆடு மாடு அந்த மாதிரி வரும், அதனால தான் அப்படி விட்டு வச்சுருக்கோம். இந்த சைடும் அதுதான் வரும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிளாஸ் வச்சு கவர் பண்ணியாச்சா. இப்போ ஒரு இடம் நம்ம ஃப்ரீயாக விட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்ட் சைடில். அங்கே வந்து இப்போ நம்ம ஸ்டியர்ஸ் போட போகிறோம். ஸ்டியர்ஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஸ்டியர்ஸ் தான் போட போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக இந்த லேண்டன் பக்கத்துலேருந்து போட்டுக்கோங்க. இப்படி 3 பிளாக் போட்டிங்கன்னா அடுத்து மீதி இதை வுட் பிளாங்கை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு வருமா. இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. அந்த வுட் பிளாங்க்ஸ் இங்கே வச்சுட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா அடுத்து அதிலேருந்து நீங்கள் ஸ்டியர்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். இப்படி வச்சுருவீங்களா, இங்கேருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கேப்பே இருக்கக்கூடாது, அதனால தான். அப்படி இங்கேயும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டால் உங்களுக்கு எட்டாதுன்றதுக்காக இங்கேருந்தே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த பிளாக்கில் வந்து வைக்கணும் ஸ்டியர்ஸ். வச்சிட்டிங்களா. இப்போது இதையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இந்த ஸ்டியர்ஸ் வச்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். எப்படி நல்லா வந்திருக்கான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இருக்கல இந்த ஸ்டியர்ஸ் தான் வைக்க தெரியாது, கஷ்டப்பட்டு உங்களுக்காக வச்சுருக்கேன். இதுக்காகவே ஒரு லைக் பண்ணலாம். சரி, உங்களுக்கு அந்த சைடும் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போது ஸ்டியர்ஸ் போட்டாச்சா. இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா வந்திருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டிங்கன்னா இப்போது கேப்ஸாக இருக்குதா எல்லா இடத்துலையுமே. அந்த கேப்ஸை வந்து கீழே வந்து என்ன பண்ணோம், நம்ம இதில் வந்து எதுவுமே கவர் பண்ண மாட்டோமா. ஆனால் இந்த வாட்டி இந்த ரெக்டாங்குலர்லேயும் சேர்த்து நம்ம வுட் பிளாங்க்ஸ் வைக்கணும். அந்த க்ராஸு அப்புறம் இந்த ரெக்டாங்குலர் ரெண்டுத்துலேயும் வைக்கணும். விபின் வைக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி வைக்க ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் வச்சுட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓக் பிளாங்க் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. நான் காட்டினதை ஓக் பிளாங்கை மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஓக் லாக் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ஓக் பிளாங்கை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஓக் பிளாங்க்ஸ் வராது. நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் ஓக் ஸ்லாப் வச்சுருப்பீங்கள, சொல்லியிருந்தேன்ல, அந்த ஓக் ஸ்லாப்பை யூஸ் பண்ணுங்கள். ஓக் பிளாங்க்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதனால தான் அவன் விபின் இப்போ உடச்சிட்ருக்கான், நான் ஸ்லாப் வச்சிட்ருக்கேன். அந்த தப்பு பண்ணாதீங்க. ஆக நம்ம கீழே எப்படி வச்சோமோ அதே மாதிரி கார்னர் எல்லாத்துலேயும் 4 பிளாக் ஹைட் ஏற்றணும். 4 பிளாக் இதே மாதிரி ஹைட் ஏற்றணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, தப்பு பண்ணிவிட்டு 2 பிளாக் தான் வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி வச்சிடாதீங்க. 4 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
கெட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓக்கு இதை நம்ம கீழே போட்டோம்ல, அதே மாதிரி இந்த 4 பிளாக் ஹைட் போட்டு இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு, அடுத்து இங்கே ஓக்கில் நீங்கள் லாக் வைப்பீங்கல்ல, அங்கே அதே மாதிரி இங்கே ஓக்கில் லாக் வச்சுட்டு அதை நீங்கள் ஷேர் பண்ணிடணும். அதை ஆக்ஸை வச்சு நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா இதாகிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து 2 கிளாஸு, அப்புறம் வெளியில் போன மாதிரி உங்களுக்கு வைக்கணும். இருங்க நான் வச்சு காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக உட்லாக்கை வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எப்படி ஒரு டேப் பண்ணிங்கனால அதுவே இந்த மாதிரி ஷேர் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி ஸ்க்ராட்சில் போயிட்டு கீழே விழுவ மாட்டிங்களா, அப்போ நீங்கள் போயிட்டு இந்த ஓக் ஸ்டியர்ஸ் எடுத்துகிட்டு இப்படி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வெளி பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் வைக்கணும். வச்சிட்டிங்களா? இப்போ கரெக்டாக இருக்கா? இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த 3 பிளாக் இருக்கிற நம்ம கீழே வச்சோம்ல, அதே மாதிரி 3 பிளாக் இருக்கிற இடத்துல எடுத்து வைக்கணும். வச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், இருங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த ரெக்டாங்குலர் ரூமுக்கு வந்து அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும்ல, மற்ற ரூம்லேருந்து அந்த கிராஸ்லேருந்து அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உட் இருக்குல்ல, உட்லாக் அதையே நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதே மாதிரி ஆக்ஸில் இது பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் இதை வாட்டி வெளியிலேருந்தே போடணும். வெளியிலேருந்தே போட்டுட்டிங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் டோர் வைக்கணும். இப்படி பின்னாடி இருந்து வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துலையும் வைக்கணும். அதே மாதிரி அந்த ரூம் முடிச்சு இங்கே போடாமல் வச்சுருக்காங்க பசங்க. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இது வருதா, இதே மாதிரி இப்படி போட்டுட்டிங்கன்னா டோர் நீங்கள் பின்னாடி வந்து இப்படி வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சா? அழகாக இருக்கா? இப்போது இதே மாதிரி இங்கே இருக்கிற ரூமுக்கும் இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா இங்கேயும் விட்ருக்காங்க. இங்கே வச்சுக்கிட்டு இப்படி வச்சிட்டிங்களா? இப்போ இங்கே வச்சுட்டு டோர் என்ன பண்ணுறீங்கன்னா, நெட்டு ஸ்லோவாக இருக்காதா, நீங்கள் இப்போ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ரெக்டாங்குலரில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நான் வச்சுட்டு வேணால் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறு ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே இப்போ கண்டுக்காமல் விட்டுட்டோம். அதாவது என்னென்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த க்ராஸை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணணுமா, இந்த ரெக்டாங்கிளை ஜாயின் பண்ணக்கூடாதான். இந்த ரெக்டாங்கிளில் நம்ம வந்து ஃபுல்லாக இடிக்க போகிறோம். அதில் வந்து ஃபென்ஸு மட்டும் தான் வருன்றாங்க. ஆனால் இந்த டோர் எல்லாமே கரெக்டு தான். இந்த ரெக்டாங்கிளில் நம்ம மேலே தான் எதுவும் போடக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும் இந்த ரெக்டாங்கிள். உங்களுக்கு இடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த 3 வீடு மட்டும் அப்படியே அந்த ரூஃப் அந்த மேலே ஜாயின் பண்ணி கிளாஸ்லாம் வைக்கணும். இந்த ரெக்டாங்கிளில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, டச்சே பண்ணக்கூடாது. இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கணும். இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் இப்போ ஃப்ரீயாக இருக்கா, இதே மாதிரி ஐயோ விழுந்துட்டேன். சரி, அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூஃப் போட போகிறோம். ரூஃப் போடுறது தான் இந்த வீட்லேயே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கஷ்டமான விஷயம். அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் விட்டுருப்போம்ல, இந்த கால் அந்த ரெக்டாங்கிள்க்கு அந்த இடத்துல வந்து ஆரன் உள்ளே விட்றா மாடை. இன்னொன்று எங்கடா, இதே மாதிரி மாடு இருந்தால் நீங்கள் மாடு ஒரு பக்கம் ஆடு ஒரு பக்கம் விட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். உள்ளே விட்டுட்டு நீங்கள் ஃபென்ஸை வச்சு அடைக்க போகிறோம். உங்களுக்கு அடைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி மாடெல்லாம் ஃபென்ஸு போட்டு அடைச்சாச்சா. இந்த மாதிரி மேலே ஒரு லேண்டன் வச்சிட்டிங்களா அழகாக இருக்கும். இந்த மாதிரி அடைச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல அப்புறம் இங்கே வந்து இந்த ஆட்டுக்குட்டி அடைச்சி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் முன்னாடி ஏன்டா இந்த கிராஸ் வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சும்மா அழகுக்கு வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம், கார்டன் மாதிரி.
அது உங்களுக்கு நான் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது மேலே போயிட்டு என்ன வேணுமோ அதை பண்ண ஆரம்பிங்களா. உங்களுக்கு மேலே வந்து மேலேயே ஃபென்ஸ் தான் போட போகிறோம். ஆனால் அங்கே ஆட்டுக்குட்டியில் விட போகிறது இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே ஃபென்ஸு போட்டாச்சா. இந்த இடத்துல வந்து நம்ம செஸ்ட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கு வச்சுருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு 2 லேண்டன் மாட்டி விட்டுக்கிங்கன்னா அழகாக இருக்கும். இதுக்கு தான் 52 லேண்டன் சொன்னேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் டார்ச் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. வச்சிட்டிங்களா? இதே மாதிரி அந்த சைடும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் ஏன் காட்டல அப்படின்னீங்கன்னா இது சும்மா டெக்கரேஷன் தானே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே நடுவில் ரேண்டன் ட்ராப் டோர் போட்டு வச்சுருப்பேன். இப்போது ஃபைனல் லுக்கை மட்டும் பாருங்கள். ரூஃப் எப்படா போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரூஃப் போட தெரியாதுல்ல, அதனால் இந்த ஒருக்கான் பாருங்கள் விபின் தான் போட்டான். ஏதாவது சொல்கிறா? எதுவுமே சொல்கிறதுக்கே வா. தலைவன் மைண்ட் கிராஃப்டில் என்னோட எக்ஸ்பர்ட்டு. ரூஃப் இவன் தான் போட்டான். ரூஃப் வந்து நீங்கள் வந்து பிளாக் வச்சு உங்களுக்கு போட்டாலே போதும், அழகாக வந்துடும். இதுவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். இது லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் இதுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு விழுந்துட்டேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல் லுக்காக ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். வாங்க ஃபுல் லுக் ஒரு வாட்டி காட்டுறேன். உள்ளெல்லாம் நாங்கள் இனிமேல் தான் வைக்கணும். ஃபுல் லுக் ஒரு வாட்டி காட்டுறேன். பார்த்தீங்களா, இதுதான் அவுட்டர். கடுப்பாக இருக்குது கைஸ். இங்கே பின்னாடி ஏதாவது வைக்கணும். கீழே விழுந்துகிட்டே இருக்கேன். அதுதான் பார்த்தீங்களா ஃபுல் லுக். இதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே போயிட்டு ஸ்டேர்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கா, இங்கே வந்தீங்கன்னா இது வந்து இது யாரோட வீடுரா? உன்னோட வீடா? ஆமாம், இது வந்து இவனோட வீடு. இங்கேருந்து இங்கே என்னடா இங்கே என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செஸ்ட்டு வச்சுப்போம். செஸ்ட்டு அப்புறம் அழகுபடுத்துறதுக்கு வச்சுப்போம். இது வந்து என் வீடு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா ஆரனோட வீடு. ஆரன் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் வெளியில் போயிருக்கான். அவனால் வர முடியலையா, அதனால் வெளியில் போயிருக்கான். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா கீழேயும் அதே மாதிரி தான் எல்லாமே இதாக இருக்கும். ஆனால் நடுவில் ஜாயின் கிடையாது. அங்கே இது பண்ணை இருக்கிறதுனால ஜாயின் கிடையாது. கீழே மேலே தான் ஜாயிண்ட்டு. இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஆகாஷ் அண்ட் விபின். டாட்டா.